Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம தலையில எவ்வளோ பொடுகு, பேன், ஈறு இது இருந்தாலும் இந்த எண்ணெயை ஒரே ஒரு தடவை தேய்ச்சி தலை குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே காணாம போயிருங்க. அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு எண்ணெய் எப்படி பண்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு 20லேருந்து 25 வேப்பிலை இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வேப்பிலை வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பொடுகு பேனெல்லாம் எடுத்து கொடுத்துரும். கூடவே அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, இது எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இடிச்சிக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற தன்மையோ வீசிங் ப்ராப்ளமோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது கூட சேர்த்திக்கோங்க. மொத்தமாக 5 பொருளுங்க. பச்சரிசி, பூண்டு, மிளகு, வெந்தயம், வேப்பிலை, இது 5 பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க. வேப்பிலை தவிர பாக்கி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு உரலில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா இடிச்சிட்டேன். இப்போ ஒரு வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லெண்ணெய் நம்ம தலையில் தேய்க்கிறப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. அதனால் நல்லெண்ணெய் தான் சேர்த்திக்கணும். இது நல்லா சூடாகட்டும். நல்லா கொஞ்சம் புகை வர அளவுக்கு சூடாகட்டுங்க. இப்போது நல்லா சூடாயிருச்சு. நம்ம இடித்து வச்சுருக்கிறது இதில் சேர்த்திடலாம். சப்போஸ் உரலில் இடிக்க முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டுக்கலாமான்னா போட்டுக்கலாங்க. மிக்சியில் நல்லா ஒரு திருப்பி எடுத்துட்டிங்கன்னா போதும். நம்ம இடித்து வச்சதை சேர்த்திட்டு இது கூடவே வேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இதை கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்களில் இருக்க எல்லா தன்மையுமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும். அதனால ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுற இந்த எண்ணெய் வந்து ஒரு தடவை நல்லா தலையில் தேய்ச்சி விட்டுட்டு தலை குளிச்சாலே போதுங்க. நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சப்போஸ் அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 தடவை தேய்ச்சாலே போதுங்க. தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 45 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டு ஊற விட்டோம் அப்படின்னா போதுங்க. எவ்வளோ பொடுகு இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போயிடும். வேப்பிலை, பூண்டு, மிளகு இதில் எல்லாத்துலேயுமே இருக்க காரத்தன்மை வந்து பொடுகு, பேன், ஈறு இது 3மே வந்து சீக்கிரமாக எடுத்து கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சிட்டேன். இந்த வேப்பிலை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பொரிஞ்சிருச்சு. கையில் வச்சு நசுக்குனாவே நல்லா பொடியாகிற மாதிரி பொரிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இப்போது கை பொறுக்கிற சூடில் இருக்குங்க. நான் நல்லா அதை பிடிச்சிக்கிறேன். இந்த எண்ணெயை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த எண்ணெயை நீங்கள் இப்படியே தேய்ச்சாலும் தேய்ச்சிக்கலாங்க. இல்லைன்னா வடிகட்டிட்டு இந்த எண்ணெயை மட்டும் தேய்ச்சாலும் தேய்ச்சிக்கலாம். தலையில் லைட்டாக மிதமான சூடு இருக்கப்பவே தலையில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் இது பவுலில் மாற்றிட்டேங்க. இப்போ நான் வந்து இது வடிகட்டலை, நான் இதை இப்படியே தான் தேய்க்க போகிறேன். உங்களுக்கு இது வந்து இப்படியே தேய்க்கிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு தேய்ச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். இது ஒரு தடவை தலை குளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயை எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக இப்படி தலையில் நல்லா விட்டு எல்லா பக்கமே தலையில் படுற மாதிரி நல்லா இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்படி பண்ணிங்கனாலே போதுங்க. பண்ணிவிட்டு ஒரு 45 நிமிஷம் தலை நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறமா தலை குளிச்சா போதும். பொடுகு எல்லாமே பறந்து போயிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்